வெல்கம் டு ஹேமா தனியா சேனல். நீங்கள் நம்ம சின்ன வெங்காயம் சிக்கன் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகாவை பிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, உப்பு, வத்தப்பொடி இதெல்லாம் வந்துட்டு தேவையான பொருட்கள். அப்புறம் 2 தடவை இஞ்சி பூண்டு சொன்னேன் இல்லையா, அதில் இஞ்சி பூண்டில் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு தோல் நீக்காமல் அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சிம்பிளாக கிராமத்தில் செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். இன்னொன்று தோல் நீக்காமல் வச்சுருந்த பூண்டு இல்லையா, அதை தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு மிளகாவை. சரி, இப்போது ஒரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். டிஷ் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போடுறோம். கடுகு கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது கூட சோம்பு ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சோம்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ சோம்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வச்சு அது கூட நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சு. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம கிள்ளி வச்சுருந்த காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 7 காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேன். நம்ம இதுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகா மட்டும்தான் போடுறோம். அதனால் நீங்கள் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, தோல் நீக்காமல் பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்றேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு, பார்த்தாலே நல்லா தெரியுது. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் போட்டு கிளறி விட்றேன். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம இதில் வேறு எந்த மசாலா பொடி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த இஞ்சி பூண்டு அரைச்சேன் இல்லையா, அதில் ஜாரில் கழுவின தண்ணியை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கிராமத்தில் இது மாதிரி சின்ன வெங்காயம் வத்தல் மட்டுமே போட்டு இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு தருவாங்க கிராமத்து ஸ்டைலில், நல்லாயிருக்கும். ஓகே, இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுவும் நல்லா சிக்கன் வெந்துகிட்ருக்குது, நல்லா கொதி வந்திருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி கொஞ்சம் வற்றுற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
தண்ணி நல்லா வற்றி வந்திருக்குது. இப்போ நம்ம 2 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட இந்த சிக்கன் குழம்புல கொஞ்சம் நறுக்கி வச்ச மல்லி இலையை போட்டு விட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளோட சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, சிக்கன் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடான சாதத்தில் சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.